நம்ம வந்து எதுக்கு வேற மதத்துல இருக்கிற மொழியில இருக்கிற கடவுளை நிறைய போற்றுறோம். ஆனா இங்க முருகன் வந்து தமிழ் கடவுள், நம்ம ஒரு கடவுள். இந்த பாட்டு வந்து எனக்கு சொல்லும்போது ஐயோ கேட்டோன்னே சாங் அப்படி இருந்துச்சு, ஒரு வைவா இருந்துச்சு. நீங்க அந்த கொடி பறக்குது அதுதான் எனக்குமே. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஷூட் இருக்கு தானே. ஷூட்டு தான் கொஞ்சம் வெயில், காலெல்லாம் தேய்ச்சு அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சீரியஸ்லி உண்மையிலும் பண்ணும்போதே அந்த ஒரு கோயிலுக்குள்ள தான் அந்த ஷூட் பண்ணா ஒரு மாதிரி ஒரு கடவுள் பக்தியிலே தான் இருந்தாங்க. எனர்ஜி ஃபீல் பண்ணி விரதம் எல்லாம் இருந்து. அப்படியா? ஆமா. ஆறுமுக வடிவேலா உந்தன் முகம் காணத்தானே வந்தோம் அப்பா. எனக்கு எப்படின்னா அந்த ஏதாச்சும் சேடா இருக்கும்போது சரி உடனே வந்து கடவுள்கிட்ட இது வந்துடும், நீ வந்து கவலைப்படாத, நான் அவங்க கூட இருக்கிற இதை 10 பேருக்கு அனுப்பினா நல்லா நடக்கும். அவரே வந்து அந்த குழந்தைய நம்மளை வந்து அரவணைக்கிற மாதிரியெல்லாம் மீம்ஸ். அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் நான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், என்னையும் தத்தெடுத்துக்கோப்பா. உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். நானும் இனி அம்மன் குழந்தை தான். கடவுள் ஃபேன்ஸ் நான். கடவுள ஃபேனாகி ரஜினி இல்ல, கமல் இல்ல, அஜித் இல்ல, விஜய் இல்ல, முருகன் ஃபேன் தான். உண்மையாவே நீங்க வந்து எங்க கண்ணுக்கு முருகரா தான் தெரியுங்க. சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டர் வந்து உங்க மேல கீடம்லாம் வச்சு கையில வேல் கொடுத்து எடிட்ல போட்டுரு போட்டாச்சு. ஜெனரலா இது உங்க ப்ராஜெக்ட் தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு காமிச்சு அந்த மாதிரி போட்டு காமிச்சு அவங்க உடனே நல்லா இருக்கு, இது ஆட்டு பாட்டு அப்படி இப்படி எல்லாம் கேட்டேன். தெரியல, ஏதோ பெரிய ஆக்டர்னு நினைக்கிறேன். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Super Sunday vandachi. Super Sunday Giriyasin Super Sunday sale. ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த தெய்வீகமான இன்டர்வியூ யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ஜனனி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஜனனி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மயில்குமரன் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான ஒரு முருகன் சாங்குக்காக நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இந்த வாரம்லாம் இல்லை, இந்த வருஷம்லாம் இல்லை, எல்லா வருஷமும் முருகன் வருஷம் அப்படிங்கிற மாதிரி எங்க திரும்பினாலும் முருகர் தான். ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, கடவுளே முருகா நடங்க, எல்லாமே தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ரீல்ஸுக்கு முன்னாடி நிறைய பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி முருகன் கூட இருக்கிறாரு, அவர் வந்து நம்ம தமிழ் கடவுள், என்னைக்குமே வந்து நம்ம கூட இருப்பார், மனசுல நினைச்சுக்கோங்க எல்லாமே தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாருமே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது அப்படியே மனசுக்குள்ள இருக்கும்போது உங்க பாட்டு பார்க்கும்போது ஓ மை காட், இங்கேயும் முருகரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருந்தீங்க பாட்டுல. அதோட பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓ ஃபுல்லா பார்த்து ரிப்பீட் மோட்ல கொடி பறக்குது சேவல் கொடி பறக்குது, அந்த ஸ்டெப் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ பாட்டை பத்தி நிறைய பேசிடலாம். சொல்லுங்க. மயில்குமரன் பாட்டு வந்து முருகன் பாட்டு தான் தெரிஞ்சிருக்கும் பார்த்தோன்னே. ரொம்ப அழகா வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு இப்போ நிறைய பேருக்கு வந்து முருகன் ரொம்ப பிடிக்கும், அதாவது தமிழ் கடவுள். நம்ம வந்து எதுக்கு வேற மதத்துல இருக்கிற மொழியில இருக்கிற கடவுளை நிறைய போற்றுறோம். ஆனா இங்க முருகன் வந்து தமிழ் கடவுள், நம்ம ஒரு கடவுள். அதால வந்து முருகன் பாட்டு ஒன்று எனக்கு நிறைய விருப்பம். இந்த கடவுள் பாட்டு நடிக்கணும், அப்படி கடவுள் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு சொல்லும்போது ஐயோ கேட்டோன்னே சாங் அப்படி இருந்துச்சு, ஒரு வைவா இருந்துச்சு. நீங்க அந்த கொடி பறக்குது அதுதான் எனக்குமே சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு சரின்னு பண்ண பாட்டு தான் இந்த மயில்குமரன். பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஷூட் இருக்கு தானே. ஷூட்டு தான் கொஞ்சம் வெயில், காலெல்லாம் தேய்ச்சு. மற்றபடி முருகன் பாட்டு ஒரு நல்ல வைப் தான் எங்களுக்கு. இது பண்ணும்போதே சீரியஸ்லி உண்மையிலும் பண்ணும்போதே அந்த ஒரு கோயிலுக்குள்ள தான் அந்த ஷூட் பண்ணா ஒரு மாதிரி ஒரு கடவுள் பக்தியிலே தான் இருந்தாங்க. எனர்ஜி ஃபீல் பண்ணி விரதம் எல்லாம் இருந்து. அப்படியா? ஆமா. எனக்கு கோயிலுக்குள்ள இல்ல போறோம், இப்ப நாங்க அசைவமே கையில கண்ணுல பாக்கல. அதுக்கு முன்னாடி நாள் விரதம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி தான். நம்ம பிராக்டிஸ் சாங் பிராக்டிஸ்ல இருக்கும் போதும் சரி, ஷூட் போகும்போது சரி, அசைவத்தை கண்ணால் கூட பார்க்கக்கூடாது, ஸ்மெல் கூட பண்ணக்கூடாது, யாராவது சாப்பிட்றதா கூட கை கொடுக்க கூடாது, அந்த மாதிரி முருகருக்கு விரதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எப்படி ரீச் பண்ணாங்க அவங்கள? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவுடனே சாங் கேட்டவுடனே பிடிச்சதா இல்ல? பிரவீன் சொன்னார் இந்த மாதிரி சாங் ஒன்று இருக்கு அப்படின்னு. நான் சரி அனுப்புங்க கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நல்லா இருக்கே. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இப்போ சில சாங் வந்து நிறைய டைம் கேட்கும்போது தான் ஓகே பண்ணலாம்னு ஒரு டவுட் வரும். இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சூப்பராக இருக்குது. அதோட முருகன் பாட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணும், ஒரு கடவுள் பாட்டுக்கு பண்ணுற மாதிரி ஒரு இது வராது.
சரி உடனே சொல்லிட்டேன், ஓகே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஷூட்டுமே வந்து நல்லபடியா முடிஞ்சு, பாட்டுமே வந்து பயங்கரமா வந்திருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. நிறைய ரிசப்ஷன்லாம் வந்து பார்க்கும்போது ஜனனி ஒரு மாதிரி தெய்வீக சாங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா வந்து அதுல பெர்ஃபெக்ட்டாவும் நீங்க பொருந்திருந்தீங்க. ஐ திங்க் உங்களுக்கு சின்ன வயசுல முருகர் கிட்டலாம் போட்டிருந்தா அப்படியே 10 பருக்கும் பக்காவா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கடவுள் கெட்ட போடுற விதம் வீட்டுல. அப்படியா? ஓகே. என்னென்ன கெட்டப்லாம் போட்டு? அம்மன் கெட்டப்லாம் போட்டு இந்த சின்ன வயசுல கோயில்ல கூட்டிட்டு போகும்போது அந்த அரிசி மாத்திரன்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆமா ஆமா, அந்த மாதிரி எல்லாம் என்ன வச்சு பண்ணுவாங்க. சின்ன வயசு தானே, நானும் சூடாயத்துல கையை கொடுத்து அப்படிங்கிற மாதிரி நிக்க விடுவாங்க. அப்படிலாம் இல்ல. ஓகே. கோயிலுக்கு கூட்டிட்டு போறது அந்த எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அது சொல்லுவாங்க அரிசி கொடுத்து மாத்துறது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை மேல. ஆனா எனக்கு அந்த வெளிக்கிடுத்தினெல்லாம் ஞாபகம் இருக்குது. அம்மன் எல்லாம் போட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அம்மன் பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டவே, மாரியம்மா மாரியம்மா பசங்களை வேப்பிலை எல்லாம் இடுப்புல கட்டி நெத்தில போட்டு அப்படியே சுத்தி. ஆமா, அந்த பாட்டுக்கு வந்து ஒரு 2 டைம் ஆடி இருக்கேன். ஸ்கூல்லையும் இந்த மாதிரி கடவுள் பாட்டுன்னா கொஞ்சம் என்ன செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த முகராசி அப்படி இருக்கு, தெய்வீக லட்சணம் அப்படியே பயங்கரமா இருக்கு. உண்மையிலே சொல்றேன். ஆமா, உண்மையிலே தெய்வீக லட்சணம் உங்களுக்கு இருக்கு. நான் கூட அந்த பாட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய அந்த ஒரு நல்லா உங்களுக்கு எடிட்லாம் வந்து சூப்பரா பண்ணி பிரைட்டா இருந்தது உங்க ஃபேஸ். அப்படிங்கும் முருகர் கிட்ட போட்டா பக்கவா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த குட்டி குழந்தையும் பயங்கரமா வந்து பண்ணிருக்காங்க. குழந்தையும் அப்படியே முருகன் மாதிரியே இருந்தாரு. நானும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஒரு முருகன் வந்து அப்படி இறங்கி ஒரு குழந்தையா வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த அவரும் இருந்தாரு. அதுக்கு கரெக்டா. கிரேட், சூப்பர். எனக்கு அந்த செட்டோட வைபை பத்தி நீங்க வந்து லைட்டா வந்து ஹிண்ட் கொடுத்தீங்க, வெயில்ல போட்டு வாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சொல்லுங்க, அது எப்படி இருந்தது? ஏதாவது நம்ம டயர்டா இருக்கு, முருகன் முருகன் பாட்டு கண்ணை குத்திடுவார் சாமி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி மறந்து? டயர்டு வந்து கால் மட்டும் தான் சுட்டது. பட் அந்த டயர்டாகி எந்த இடத்துலையுமே வந்து டயர்டாகி உட்காரணும்னு எனக்கு தோணவே இல்லை. கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா அந்த எனர்ஜி வைவ்ல தான் எனக்கு இப்போ இருந்தது. ரெஸ்ட்டு கூட எடுக்க தோணலை. அப்படியே இந்த பாட்டுக்கு ஆடிடணுமா அப்படிதான். என்ன கால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சுடும். அப்போ யோசிப்பேன் ஏதாச்சும் சாக்ஸ் எதுவும் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி. இல்லை இல்லை, நம்ம வெயிலுக்கு நின்றாலும் பரவாயில்ல, முருகன் விரதத்தை கலைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான். சரி, இப்போ கமிங் டு முருகன், நான் இப்போ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி என்ன ஒரு கஷ்டம் வந்து நினைச்சாலும் வந்து நீ நினைக்க கூட வேண்டாம். ஆனா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு காருக்கு பின்னாடி ஒரு வேலா இருக்கும், ஆட்டோ பின்னாடி வந்து முருகன் ஸ்டிக்கர் இருக்கும். எங்கேயாவது திரும்பும்போது டக்குன்னு முருகன் வருவாரு. மொபைல் வால்பேப்பர்ல, ரீல்ஸ்ல, யாராவது வாட்ஸ்அப்போட டிபியா, அந்த மாதிரிலாம் எனக்கு எக்கச்சக்கமா வந்து ஏதாவது நம்ம பேடா இருக்கும்போது வந்திருக்கும். அந்த மாதிரி உங்களோட இதை பத்தி சொல்லுங்க, ஏதாவது இந்த முருகன் அனுபவங்கள் சொல்லலாம். முருகன் அனுபவம் எனக்கு எப்படின்னா, அந்த ஏதாச்சும் சேடா இருக்கும்போது சரி, நான் யோசிப்பேன் எப்படி நம்ம எதை வந்து இந்த சோஷியல் மீடியா கேட்ச் பண்ணுதுன்னு. உடனே வந்து கடவுள்கிட்ட இது வந்துடும், நீ வந்து கவலைப்படாத, நான் அவங்க கூட இருக்கிற இதை 10 பேருக்கு அனுப்பினா நல்லா நடக்கும். ஆமா, அப்ப நான் நினைப்பேன் அனுப்பிடுவோம்மா அப்படியெல்லாம் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய முருகன் மீம்ஸ் வரும், முருகன் அவர் டைலாக்ஸ் வரும். அவரே வந்து அந்த குழந்தைய நம்மளை வந்து அரவணைக்கிற மாதிரி எல்லாம் மீம்ஸ் வரும். அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், ஓகே இப்போ இந்த மாதிரி தான் நான் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன், என்னையும் தத்தெடுத்துக்கோ. ஸோ அந்த மாதிரி. லைக் நீங்க கோவிலுக்கு போற லைக் தெய்வீகமான அந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கு போற பழக்கம் எனக்கு இருக்குதுண்ணா. கொஞ்சம் கடவுளை இதுதான், ஏன்னா அவரை மீறின சக்தி எதுவும் இல்லை தானே. கடவுள் ஃபேன்ஸ் தான். கடவுள் பண்றாரு. ஆமா, ஹீரோ ஃபர்ஸ்ட் அவர்தான் அப்படிங்கிற அவர்தான். நைஸ், கடவுளை ஃபேன் ஆகி சூப்பர். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இப்போ நிறைய மூவிஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அந்த மூவிஸ் ரிலேட்டடா வந்து வர்ற மீம்ஸ் எல்லாம் வந்து முருகன் வச்சு நிறைய போடுறாங்க. அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? ஆமா, ஏன் நாங்கெல்லாம் முருகன் பாட்டுக்கு நடிக்க கூடாதா? ஆமா, அந்த மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் வச்சு முருகன்லாம் வந்து போடுறாங்க. அவரு கடவுள்ரா, கொஞ்சம் கருணாகாட்டி மீம்ஸ் எல்லாம் போடுங்க அப்படிங்கிற முருகன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பசங்க. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, உங்களுக்கு பிரச்சனை ஏன்ட்ட வரீங்க, எனக்கு பிரச்சனை இருக்குல்ல, யார்கிட்ட போவேன் அப்படிங்கிற மாதிரி கடவுளே அடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலுமே முருகன் ஃபீல் யோசிப்பார்ல, எப்படின்னா பரவாயில்லையே நாம 2ல இருக்கோம். எப்பவுமே 2ல இருக்கிற ஒரே ஒரு கடவுள் தான் முருகன் தான் அப்படிங்கிற மாதிரி. ரஜினி இல்ல, கமல் இல்ல, அஜித் இல்ல, விஜய் இல்ல, முருகன் ஃபேன் தான். ஏதாவது இப்போ நம்ம இந்த மாதிரி சாமி சப்ஜெக்ட் பண்றோம், சாமி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வந்து நடந்திருக்கும். இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி இருந்திருப்போம், பாட்டுக்கு அப்புறம் நம்ம மனசு ரீதியா நம்ம ஒரு மாதிரி மாறி இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது ஆஃப்டர் இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம்? ஆமா, எனக்கு கனவுல எல்லாம் கொஞ்சம் கடவுள் வர்றது ஃபர்ஸ்ட் குறைவு.
ஆனா உண்மையிலும் இது உண்மை. இது நேற்று வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு நைட் ஒரு 3 o'clock வந்து திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா இது வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, ஆனா உண்மையிலுமே முன்னுக்கு முருகன் நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அப்போ சீரியஸ்ல கொஞ்சம் ஹைட்டா இந்த வேலெல்லாம் வச்சு எனக்கு கொஞ்சம் நைட்டு வர லைட்டா பயம் வந்துடுச்சு. கொஞ்சமா டோரை எந்த ரூம் டோரையும் லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு கால் பண்ணா, கனவுல எல்லாம் முருகன் வர மாதிரி இருக்காரு, முருகன் முன்னுக்கு நிக்கிறாரு அப்படியெல்லாம். அப்போ வீட்டில் சரி ஒண்ணுமில்லை ஓகே போங்க அப்படின்னு சொன்னவே, அந்த மாதிரி முருகன் பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு அந்த இன்னும் கடவுள் நம்பிக்கை கூடின மாதிரி ஒரு ஃபீல். வாகீசன் ப்ரோவும் இடையில வந்து ஒரு முருகன் சாங் விட்டாங்க தெரியுமா, அது கேட்டிங்களா? அது பார்த்தேன் இந்த மாதிரி. ஸோ ஸ்ரீலங்காலையுமே முருகன் அவங்க வந்து ஒரு அதிகமா வழிபடுற ஒரு கடவுளா தான் இருக்கிறாரா? ஸ்ரீலங்கா இல்ல, உலகத்துல தமிழர் எங்க இருக்கணும் அங்க முருகன் இருப்பாரு. முருகன் இருப்பார் அந்த மாதிரி இல்லையா? முருகன் வந்து தமிழ் கடவுள் தானே, அதால வந்து தமிழர்களுக்கு பிடிக்கும். தமிழ் கடவுள் நீங்க சொல்றீங்க, அந்த டாபிக்குள்ள போக வேண்டாம். என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும். சோ அந்த ஊருக்காரங்க படம் எடுக்கிறாங்க, இந்த ஊருக்கார படம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. முருகன் நம்ம ஊருக்கார், முருகன் நம்மளுக்கு தான். ஆமா, நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா. சட்டையை கழிச்சு சண்டைக்கு வருவோம் அந்த மாதிரி. சூப்பர். அபவுட் டைரக்டர் பத்தி சொல்லுங்க, க்ரூ பத்தி சொல்லுங்க. எங்க டீம் வந்து ஒரு நல்ல டீம் வந்து ரொம்ப அவங்க விரதம் இருந்தாங்களா? அவங்களும் விரதம் இருந்தாங்க. அவங்க தான் மெயினா அவங்கள வந்து விரதம் இருக்கணும்னு சொன்னதே. அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் தான். டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், இந்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டான்சரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீம்னு சொல்லலாம். இப்போ டைரக்டருமே அப்படிதான், எந்தெந்த விஷயம் கரெக்டா வேணுமோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கரெக்டா அந்த விஷயத்தை எடுத்து, அதால வந்து ஒரு டீமே ஒரு சூப்பர் டீம் தான். சூப்பர். எப்படி கம்ஃபர்டபுளா இருந்ததா? நம்ம வந்து லைக் என்ன சொல்றது, ஃப்ரீயா இருக்கும், நம்ம நினைச்சதை வந்து பண்ணலாம். லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனலா இந்த ஸ்டெப் போட்டுக்கிறேன் மாஸ்டர், இதெல்லாம் பண்ணிக்கிறேன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மாஸ்டரும் அப்படிதான். இந்த ஸ்டெப்னா எது உங்களுக்கு ஓகேயா வருதோ அதுதான் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் மாஸ்டர் ஈஸி ஸ்டெப்பா போட்டீங்கல்ல, பாத்தீங்க என்ன ஈஸியா வருதோ போடு. மாஸ்டருக்கு புரிஞ்சிட்டு ஓகேடா அப்படிதான். மாஸ்டரும் அந்த மாதிரி தான். ஸோ டைரக்டருமே அப்படிதான். என்னென்ன விஷயம் தேவையா இருக்கோ, இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா கேட்டு தான் பண்ணார். ஓகே. காஸ்டியூம் எனக்கு வந்து ரொம்ப சூப்பரா வந்து பிடிச்சிருந்து. காஸ்டியூம், ஜுவல்ஸ், உங்களோட ஹேர் ஸ்டைலு, அந்த நெத்தில ஒரு பொட்டு வச்சிருக்கீங்களா, அது ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ உங்களோட அதை பத்தி சொல்லுங்க. காஸ்டியூம்ஸ் இதை பத்திலாம் வந்து சொல்லுங்க. காஸ்டியூம்ஸ் ஐடியா எல்லாம் எப்பவுமே கடவுள் பாட்டுனாலே இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் மைண்ட் வரும். ஆமா. பட் காஸ்டியூம் எல்லாம் ப்ரொடியூசர் சொன்ன இந்த மாதிரி தான் காஸ்டியூம் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த ஹேர் ஸ்டைல், பொட்டு அதெல்லாமே டக்குன்னு நான் தான் கிரியேட் பண்ணேன். ஆமா, ஏன்னா இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அந்த கேரக்டருக்கு, முருகன் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கட்டுமேன்ட்டு ட்ரை பண்ணேன். சரி, இதுதான் இது. சூப்பர். ஸோ உண்மையாவே நீங்க வந்து எங்க கண்ணுக்கு முருகரா தான் தெரிவிங்க. சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டர் வந்து உங்க மேல கீடம்லாம் வச்சு கையில வேல் கொடுத்து எடிட்ல போட்டுரு. ஓகே, முருகராக மாறிய ஜனனி அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாமே பசங்க வந்து வெளியில காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் நீங்க வரும்போது இடையில வந்து பாத்துட்டு போன யாருன்னு தெரியுமா? அது உங்களோட ஒரு வெறியான ஒரு ஃபேனுன்னு கூட சொல்லலாம். அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து இடையில பாத்துட்டு போனா, போகும்போது அவனை சரி போகும்போது பார்த்துட்டு தம்பி உனக்கு அருள் கிடைக்கட்டும். தம்பியா? முருகன் தம்பின்னா அருள் எப்படி கிடைக்கும்? அழுகுதான் வரும். பாட்டு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா வந்து இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் போட்ட அந்த மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு நம்ம ஃபேவரட் ஸ்ரீனிஷா சூப்பரா, அவங்க குரலே தெய்வீக குரல் அப்படின்னு சொல்லலாம். லவ் சாங் பாடினாலும் பயங்கரமா வந்து பாடுவாங்க. இந்த மாதிரி தெய்வீக சாங் வந்து நிறைய பாடி இருக்கிறாங்க. ஸோ சிங்கர் ஸ்ரீனிஷா பத்தியும் மியூசிக் பத்தியும் நம்ம பேசிடலாம். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்கும் போது அந்த காந்த குரல் எழுக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட், அதே மாதிரி தான் ஸ்ரீனிஷான வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். அவங்க வாய்ஸ் வந்து அப்படியே கரெக்டா மேட்ச் ஆயிட்டு எனக்குமே. அவங்க நிறைய பாட்டு எனக்கு பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸே சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சாஃப்டான குரல், மாதிரி காதல் அப்படியே இப்படி பாயிற மாதிரியான கரெக்ட் குரல், நல்லா பாடியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. லிரிக்ஸ் வந்து நலங்கிள்ளி அவர் தான் லிரிக்ஸ் பண்ணியிருக்கிறார். மியூசிக்கல் வந்து விக்கி மியூசிக். இது எல்லாமே ஒரு மியூசிக், வாய்ஸ், லிரிக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரா வந்த பாட்டு தான் மயில்குமரன். மறக்காம மயில்குமரனை பாத்துருங்க, முருகன் பெற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு என்ன பேசிட்டே இருந்தா வேலைக்கு 2 பாட்டு நீங்க பாடுனீங்கன்னா நாங்க வந்து ஒரு மாதிரி பயங்கர ஜாலியா வந்து. ஓகே சரி, உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ்ல இருந்தே பாடுவோம். பாடலாம், எல்லாரும் பாடலாமா? ஓகேயா? கொடி பறக்கல, கொடி பறக்கல அரோகரால ஜாயின் பண்ணிக்காங்க.
கொடி பறக்குது சேவல் கொடி பறக்குது முருகன் துணை இருக்குது மனம் அணுக்குது சந்தன வாசம் அலை அடிக்குது மனசுல இடம் பிடிக்குது விரவில் ஜொலி ஜொலிக்குது அள்ளி கொடுக்குது வள்ளல் புது நேசம். சூப்பர். நீங்களே நல்லா பாடுறீங்களே, கேட்டுக்க வேண்டியதான் விக்கி ப்ரோட்ட. ப்ரோ பாத்தீங்களா இப்ப ஸ்பாட்லயே வந்து இதை எடுத்துட்டாங்க. ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ. நோ தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற உண்மையிலே நல்லா பாடுறீங்க சீரியஸ்லி. அடுத்த டைம் விக்கி ப்ரோட்ட என்னன்னு கேட்டு என்ன கொஞ்சம் காத்து அதிகமா வருது அந்த நேரத்துல மட்டும் வாய்ஸை கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி இது பண்ணி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அடுத்த கம்போசிஷன் அவங்களே பண்ணிடுவாங்க. டான்சிங்கு டைரக்ஷனு அவ்வளவுதான் எல்லாம் யாரும் வேணாம் போன. ஏன் இப்படி பண்ணுவேன், நானே ப்ரொடியூசரா இருந்து நானே வந்து கேமரா ஆன் பண்ணி போட்டு நானே வந்து லேடிட்டியார் நல்ல விஷயம் தானே. மல்டி டேலண்டட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ல அப்படி யோசிச்சு யூஸ் ஆகும். ஃபியூச்சர்ல வேற ஏஐ எல்லாம் வந்துட்டா யாரோட ஹெல்ப்புமே தேவைப்படாதம்மா, அதுவும் எல்லாமே வந்து ஏஐ பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து ஜனனியை வெறும் ஆக்டரா மட்டும் பார்க்காம வெரி சீரியஸா நீங்க மல்டிபிள் ரோல்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். லைக் லைட் மேன்லாம் இருப்பாங்கல்ல, லைட் மேன் கரண்ட் நான் வந்து லைட் மேன் மாதிரி மரத்துல எல்லாம் உட்கார்ந்து அதே நானே பார்க்க போறேன். எல்லாமே உங்களால முடியும். யூ கேன். யா ஐ கேன். மல்டிபிள் பரிமாணத்துல நம்ம வந்து ஜனனியை வந்து பார்க்கலாம். சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜனனி, நல்லா பண்ணீங்க. சீரியஸ்லி சூப்பரா இருந்தது பாட்டு, நல்லாவே வந்து பாருங்க. அதாவது கண்டிப்பா இந்த பாட்டு எல்லாரும் போய் சேரணும் என்று சொன்னா இதுக்கு பின்னால வந்து ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய டீமே உழைச்சிருக்கு, அழகா வந்திருக்கு. வெரி ஹார்ட் ஒர்க். ரொம்ப இந்த என்னை விட பின்னுக்கு ஒர்க் பண்ண ஆட்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பாட்டு இன்னும் நல்லா போய் சேரணும். கண்டிப்பா முருகன் வந்து உண்மையாவே யாரையுமே வந்து கைவிட மாட்டார். இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எல்லாரும் கைவிட்டாருன்னா நான் டைரக்டா மலைக்கு போயிடுவேன். ஒரு அன்னைக்கு தானே வந்து வேண்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி முருகர்கிட்ட கேட்கல, தைரியமா உரிமையா கேட்கலாங்க. நம்ம கடவுள் அப்படிங்கிறதுனால உரிமையை போய் திட்டலாம், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கலாம், எல்லாமே கேட்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. 100% பாட்டு இருக்கிற ஃபீல்டு இருக்குல்ல. இப்போ ஒரு சில பாட்டுலாம் வந்து ஸ்டார்டிங் அந்த ஒரு 5 செகண்ட்ல இருந்து 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன மூடு, நமக்கு என்ன கொடுக்கும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இது இதாயிடுச்சு. ஆனா இந்த பாட்டு வந்து 4.5 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. எனக்கு டியூரேஷன் தெரியவே இல்லை. முடிஞ்சா சரி ஓகே திருப்பி அந்த இந்த பிளே ஒரு பட்டன் வரும் அமுத்து அப்படின்னு சொல்லி ரிப்பீட் மோட்ல அந்த ஸ்பீக்கர்ல கேட்கும்போது இன்னும் பயங்கர சூப்பரா இருக்கு. நானும் கார்ல போகும்போது கேட்டுட்டே போவேன். பேசிக்கலி நான் என் பாட்டு கேட்க மாட்டேன் அவ்வளோ. ஆமா. ஆனா இந்த பாட்டு வந்து அப்படி இல்லை. நான் மட்டும் இல்லை, என்னோட யார் வந்தாலுமே ஒரு பாட்டு வைக்கிறப்பா அந்த மாதிரி போட்டுரும். அவங்களும் சூப்பரா இருக்கு ஏட்ட பாட்டு, என் பாட்டு தான் புதுசா இருக்கு, நீ பாட்டு ஆமா உன் பாட்டு வச்சிருக்கேன் நல்லா இருக்கு. ஏன்னா என் பாட்டு நான் நிறைய அவ்வளவு வைக்க மாட்டேன், கலாச்சி விட்டுருவாங்க. பட் இது அப்படி இல்லை, ரொம்ப நல்லா. எல்லாம் ஜெனரலா இது உங்க ப்ராஜெக்ட் தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு காமிச்சு அந்த மாதிரி போட்டு காமிச்சு அவங்க உடனே நல்லா இருக்கு இது ஏட்ட பாட்டு அப்படி இப்படி எல்லாம் கேட்டேன். தெரியல ஏதோ பெரிய ஆக்டர்ன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லி வீடியோ பண்ணிட்டு லாஸ்டா அப்படின்னு அப்படியா சூப்பர் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. அது இந்த பாட்டுல பெரிய பிளஸ்ஸா நான் வந்து என்ன பார்ப்பேன், ஏன் இதை பத்தி நான் அவ்வளவு ஜாஸ்தி பேசுறேன், எனக்கு கேட்டோன்னு பிடிச்ச ஒரு பாட்டு. ரொம்ப ரேரா தானே நமக்கு நிறைய பாட்டு வந்து கேட்டோன்னு பிடிக்கும் அப்படிங்கிறது. இப்ப நீங்களா இருக்கிறதுக்காக இல்ல சொல்லல ப்ரோ, உண்மையாவே வந்து இந்த பாட்டு கேட்டோன்னு வந்து ஒரு தெய்வீகம் ஒண்ணு கிடைச்சது. அதோட ஒரு மாதிரி பட் இந்த டயர்டா டொய்ன்னு உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த பாட்டு கேட்டாங்கன்னா அந்த பீட்டுக்கு அதுக்கும் ஆமா அப்படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாடி இருந்துச்சு. ஒரு ஃபோக்கோட சேர்ந்த தமிழ் பாட்டு, கடவுள் பாட்டு, தெய்வீகம் கலந்த ஒரு மாதிரி. நீங்க துவண்டு போக கூடாது, எழுந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எழுந்து ஆடணும். ஆட்டோ பின்னாடியே எழுதலாம். முருகர் வேல் போட்டீங்கன்னா கீழே வந்து ஜனனி கோட் துவண்டு போக கூடாது எழுந்து ஓடணும் அப்படிங்கிற என்ன சொன்னீங்க? துவண்டு போக கூடாது, எழுந்து ஆடணும். எஸ், ஆடணும், அதுதான் வந்து இந்த பாடல். So thank you so much. Thanks for the mail, Kumaran. Thank you so much. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Super Sunday vandachi. Super Sunday Giriya's Super Sunday. Giriya's Super Sunday sale.